ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போனது ராமர் பாதம். வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே பார்க்கிங் டோக்கன் கூட எதுவும் வாங்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க போர்டு போட்டிருந்தது, ராமேஸ்வரம் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமர் பாதம் பக்கத்தில் இருக்கிற லட்சுமண தீர்த்தம், வில்லுண்டி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அப்புறம் தனுஷ்கோடி, இதெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை. எங்கே போகணுங்கிறது பக்கத்தில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்டு இல்லை ஆளுங்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி போர்ட்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பக்கத்து பிளேசஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ராமர் பாதம் அப்படின்னா கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கு வடக்கில் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராமர் பாதம் அப்படிங்கிற கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற மணல் குன்று அமைஞ்சிருக்கு. ராமர் கடலை கடக்கிறதுக்கு முன்னாடி, இலங்கைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற குன்றில் தங்கினார் அப்படிங்கிறது தல புராணம். இந்த குன்றின் மேலே அமைஞ்சிருக்கிற மண்டபம் தான் ஸ்ரீராமர் பாதங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயிலாக அமைஞ்சிருக்கு. இதுதான் ராமர் பாதம் அப்படின்னா ராமர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற படிக்கட்டுகள் மிக உயரமாக இருக்கிறதுனால பெரியவங்க குழந்தைங்க வரும்போது பார்த்து பத்திரமா ஏறுங்க. படிக்கட்டு ஏறி மேலே வந்துட்டிங்கன்னா இருக்கிற வியூவை பார்க்கறதுக்கு கண் கொள்ளா காட்சியாக இருக்குங்க. படிக்கட்டு ஏறின உடனே லெஃப்ட் சைடில் ராமர் பாதம் அமைஞ்சிருக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கல. அங்கே உள்ளே போயிட்டு ராமர் பாதத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வழியில் வந்துட்டோம். ராமர் பாதம் பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ராமேஸ்வரம் சிட்டியே ஃபுல்லாக வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கேயும் மேலே ஏறி போய் பார்த்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம். சரியான வியூ பாயிண்ட்டுங்க. அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க, வீடியோஸ் எடுக்கிறவங்க, ரீல்ஸ் எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸ்ரீராமர் இருக்கார்ல, அவரோட மனைவி சீதாவை ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போயிட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் ராமரும் லக்ஷ்மணனும் அப்புறம் அனுமன் அவரோட சேனைகளோட ராமேஸ்வரத்தில் கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற இடத்துல நின்று இலங்கைக்கு செல்றதுக்காக கடலில் பாலம் அமைப்பதை பற்றி ஆலோசனை செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ராமர் காவியத்தில் அமைஞ்சிருக்கு, எழுதியிருக்கு. இது பற்றின குறிப்புகள் எல்லாமே.
இவரோட பாதத்தை வச்சு பூஜைக்கு முடிவு செஞ்சாங்க விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள். 1480ஆம் ஆண்டுக்கு முன்பு ராமர் பாத கோயிலை உருவாக்கி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரத்தின் நிலமட்டத்திலிருந்து 60 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த மணல் மேட்டில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில். கோயில் சுண்ணாம்பு பாறைகளால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ராமேஸ்வரத்தில் 530 ஆண்டுகளாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த ராமர் பாதம் அமைந்துள்ள கோவில். ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி கோவிலின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவில். கோயிலோட மூலவர் ராமநாத சுவாமி என அழைக்கப்படுகிறார். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி நாகநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். போல ட்ராவல் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.